திருப்புகழ் 264. குலைத்து மயிர் கலைத்து வளை கழுத்து மணி தன உரள குவித்த விழி கயல் சுழல பிறை போல குனித்த நுதல் புரட்டி நகைத்து உருக்கி மயல் கொளுத்தி இணை குழை செவியில் தழைப்ப பொறி தனபார பொலித்து மதத் தரித்த கரி குவட்டு முலை பளப்பளன புனைத்த துகில் பிடித்த இடை பொதுமாக புயத்தில் வளை பிலிக்கில் நடை குலுக்கி அறப் பசப்பி மயல் புகட்டி தவத்தழிப்பவருக்கு உறவாமோ தல தனுவை குனித்து ஒரு முப்புறத்தை விழ கொளுத்தி மழு தரித்து புலி கரி துகிலை பரமாக தரித்து தவச் சுரர் கண் முதல் பிழைக்க மிடற்றடக்கு விடச் சடை கடவுள் சிறக்க பொருள் பகர்வோனே சிலுத்த அசுரர் கெலித்து மிக கொளுத்தி மறை துதிக்க அதில் செழிக்க அருள் கொடுத்த மணி கதிர்வேலா திணைப்புனமின் புரத்தி மகள் தனத்தில் மயல் குளித்து மகிழ் திருத்தணியில் தரித்த புகழ் பெருமாளே. பொதுமாதர் புயத்தில் வளைப்பிலிக்கில் நடை குலுக்கில் அறப்பசப்பி மயல் புகட்டி தவத்து அழிப்பவருக்கு உறவாமோ திணைப்புனமின் புரத்தி மகள் தனத்தில் மயல் குளித்து மகிழ் திருத்தணியில் தரித்த புகழ் பெருமாளே. இந்த மண்ணுலகத்தின் நடுவில் உள்ள மேருமலையை வில்லாக வளைத்து ஒப்பில்லாத 3 புறங்களை எரிந்து விழும்படி கொளுத்தி மழுப்படையினை கை கொண்டு புலி யானை என்பனவற்றின் தோலை ஆடையாய் அணிந்து தவம் நிறைய பெற்ற தேவர் முதலியவர் பிழைக்க தன் கழுத்தில் அடக்கிய நஞ்சை உடைய சடைப்பெருமான் சிவபிரானுக்கு மகிழ்வு உண்டாக பிரணவத்தின் பொருளை உபதேசம் செய்தோனே போரிட வந்த அசுரரை வென்று அவர்களை தீயிட்டு கொளுத்தி மறைகள் துதி செய்ய அதனால் செழிப்புற அருள் பாலித்த மணி கதிர்வேலனே திணைப்புனத்தில் காவலை மேல் கொண்டிருந்த வள்ளி புறப்பெண்ணின் கொங்கை ஆசையில் குளித்து மகிழ்ந்த திருத்தணியில் வீற்றிருக்கின்ற புகழ் கொண்ட பெருமாளே. விலைமாதரின் வலையில் நான் சிக்கி அழியாமல் அத்தகைய பொதுமகளின் தொடர்பு எனக்கு ஆகாமல் என்னை விலக்கி அருள வேண்டும். மழு தரித்து புலிக்கரித்துகிலை பரமாக தரித்து. வரலாறு. தாழ்காவன முனிவர்கள் சிவபெருமானை வெறுத்து வேள்வி ஒன்றை செய்தனர். அப்போது சிவபெருமான் பலியேற்க அம்முனிவரின் இல்லத்திற்கு சென்றார். அம்முனிவரின் பத்தினியர் சிவபெருமான் அழகில் மயங்கினர், கற்பு குலைந்தனர். அதனால் சினம் கொண்ட அம்முனிவர் சிவனை அழிக்க ஒரு வேள்வியை செய்தார். அந்த வேள்வியினின்று ஒரு புலி தோன்றியது. அதனை அவர்கள் சிவன் மீது ஏவினர். எம்பெருமான் அப்புலியை உரித்து தோலை ஆடையாய் உடுத்து கொண்டார். அதன் பின்னர் அவ்வேள்வியினின்று மழு, மான், பாம்பு, பூதங்கள், வெண்தலை, துடி, முயலகன், தீ என்பவை வெளிப்பட்டன. அவற்றையும் அவர்கள் சிவபெருமான் மீது ஏவ சிவபெருமான் அவற்றுள் மழுவையும் மானையும் கையில் பற்றி பாம்பை அணியாய் அணிந்து பூதங்களை தம் படையாய் கொண்டு வெண்தலை, துடி, தீ என்பனவற்றை கையில் கொண்டார். முயலகனை வீழ்த்தி அடியிலிட்டு நின்று நடனமாடினார். கரித்தோலை போர்த்து கொண்ட வரலாறு. கயாசுரன் என்பவன் தான் பெற்ற வரங்களினால் செருக்குற்று பலர்க்கும் துன்பம் செய்து வந்தான். சிவபெருமான் அவனது தோலை உரித்து தன் மீது போர்த்தி கொண்டார். கரித்துகிலை பரமாக தரித்து என்ற வரலாறு.